வெல்கம் டு ஆறுக்கலை சமையல். ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் வச்சு பக்கோடா செய்ய போகிறோம். 5 நிமிஷத்தில் மொறுமொறுன்னு சூப்பராக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் பக்கோடா செய்கிறதுக்கு 1/4 கிலோ வெண்டைக்காய் வாங்கி கழுவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கழுவிக்கங்க. கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வெண்டைக்காய் எடுத்து மேல் பகுதியும் கீழ் பகுதியும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு வெண்டைக்காயை சைடாக வச்சுக்கோங்க. சைடாக வெட்டுங்க. இந்த மாதிரி வெட்டினீங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி சைடாக வெட்டிக்கோங்க. நல்லா நைஸாக வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. எல்லாத்தையும் வெட்டியாச்சு. ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். எப்படி சூப்பராக பூ மாதிரி இருக்குது பாருங்கள். வேற ஒரு பவுல் எடுத்து வச்சு 2 ஸ்பூன் கடல மாவு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு, கரம் மசாலா கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா பெசரிக்கலாம். நல்லா பெசரிட்டு இப்போ வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். அதில் வெண்டைக்காயை சேர்த்துட்டு நல்லா பெசரிக்கங்க. வெண்டைக்காவில் ஈரம் இருக்கும், அதனால் தண்ணி ஊற்றாமல் முதல்ல பிசைஞ்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சுக்கோங்க. பிசறியும் போது உப்பும் காரமும் பார்த்துக்கோங்க. பார்த்து நல்லா பிசறி வச்சுருங்க. ரெடி ஆயிடுச்சு. பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு அடுப்பில் வாணலி வச்சு அதில் ஆயில் ஊற்றி ஆயில் காஞ்சோடனே சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க வெண்டைக்காய் அதில் எடுத்து சேர்த்துக்கலாம். அப்படியே உதுத்து விடுங்க. கரண்டியை வச்சு கிண்டிடாதீங்க, அப்படியே இருக்கட்டும். நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் கரண்டியை வச்சு கிண்டுங்க. பாருங்கள் எப்படி சூப்பராக வருதுன்னு. சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதத்துக்கெலாம் அருமையான சைடிஷ்ஷு. சாயந்தரம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பக்கோடா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா மொறுமொறுன்னு வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. பார்க்கையிலே சாப்பிடணும் போல இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை அமுக்கிக்கோங்க.